சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்டேன். என்ன பேசலாம் அப்படின்னு. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில காரியங்கள்ல தள்ளப்பட்டதை போல, நடக்காதது போல ஒரு ஃபீலிங் நமக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் வருகிற நாட்கள்லையாவது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு கர்த்தர் எனக்கு சொன்னாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போறோம். இந்த நாளிலே தேவனிடத்திலே நான் காத்திருந்த போது இதைத்தான் உங்கள் மத்தியிலே வைக்க சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில இது கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இந்த ஊழியத்தில் நிற்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வேண்டும், தொலைக்காட்சியில பார்க்கிற பிள்ளைகளுக்குள்ளும் வேண்டும். அப்படி நீங்கள் வேண்டும் என்று அவளோடு கேட்கும்போது தான் உங்களுக்கு வருகிற நாட்கள் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள முதலாவது நீங்கள் ஆவியானவரோடு, அன்புள்ள தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கை நீங்கள் வைக்கும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. நிறைய பேர் எப்படின்னா பாதி நேரம் ஆவியானவரோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, பாதி நேரம் ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறாங்க, மீதி நேரம் சீரியலோடு இணைக்கப்பட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? எத்தனை பேரை நான் இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறவங்களை கேட்கிறேன், நான் சினிமா பாட்டே கேட்கறது இல்லையா, நான் வேற யாரு கூடயும் கதை பேசுறதே இல்லையா, வேற எந்த காரியத்தையும் திங்க் பண்றதே இல்லையா, இல்ல வேற எந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபேஸ்புக் உள்ள நான் போறதே இல்லையா? சொல்ல முடியுமா? இன்னும் சொல்லப்போனா என்னாலையுமே கூட சொல்ல முடியாது. ஆனாலும் ஓரளவுக்கு எந்த அன்பு நடத்துகிறது, எந்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்கிற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் இன்னும் நடத்தும் என்கிற நான் நம்பும்போது வெட்கப்படுத்தாமல் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் எல்லா விதத்திலுமே நம்பிக்கை என்பதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சகரியாவின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் கூட ரொம்ப ஆணித்தரமா, ரொம்ப சவுட்ல அடிச்ச மாதிரி, உங்களுக்கு இல்லை எனக்கு சொல்லியிருப்பாங்க. 12வது வசனத்துல என்னமா சொல்லியிருக்கு? வாசிமா. 9:12 வாக்குத்தத்தமா கூட டக்குன்னு சொல்லிடுவான், ஆனா அதுல பாதியை நம்ம விட்டுருவான். அதான் விஷயம். வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். அதை இன்றைக்கே தருவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தில் தாமதத்தில் இருக்கிறீர்கள் என்றால், ஒன்று தேவ அன்பின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள், தேவ ஆவிதான் உங்களை நடத்துகிறது என்பதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள். இன்னொன்று அரண் அவர்தான் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களுக்கு நன்மை என்ன செய்யல வரல. இன்னைக்கு நான் சொல்றேன் என்னை மனித தயவு நடத்துறதெல்லாம் உண்மைதான். அந்த மனித தயவும் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் தேவ அன்பு. அந்த அன்பை நான் நம்பி இருக்கிறேன். என்னை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லுங்க. நம்பிக்கை அரண் அவர்தான் சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேங்க, அந்த நம்பிக்கை எவரையுமே வெட்கப்படுத்தலைனா இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களையும் கூட இந்த கடைசி நாட்களிலே வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு, என்னையா பெருசா நடந்துரும்? ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? கிறிஸ்மஸ் பத்திரிகை அடிக்கும்போது தம்பி பெகினுக்கு 1400 ரூபா அனுப்புறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. 1400 ரூபா அனுப்புறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனா இன்னைக்கு எத்தனை பணிகளை முடித்திருக்கிறேன் என்பது என்னோடு இருக்கிற பிள்ளைகளும் நீங்களும் அறிவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
எத்தனை லட்சங்கள் எப்படி வந்துச்சு? நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன என்ன செய்யல, வெட்கப்படுத்தல. அது எங்கிருந்து வந்துச்சு? தேவ அன்பு, தேவ ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறதே வேற ஒரு காரியத்தில் அல்ல, அன்பின் தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அன்பின் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தாதான், அந்த நம்பிக்கை தான் உங்களை வெட்கப்படுத்தாது. ஏதோ எல்லாரும் கோயிலுக்கு பாரியா, நானும் கோயிலுக்கு போறேன், எப்படி எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு வந்தாருன்ன மாதிரியா? பழமொழி சொல்லுவா, கேட்டிருக்கீங்களா? எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனாரு, எங்க? அங்க. அல்லேலூயா. அன்பினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். அது எந்த அன்பு? மனித அன்பு அல்ல, தேவ அன்பு. ஆவினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஆவி? தேவ ஆவி. அப்படிங்கிற நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நம்பிக்கைக்கு டெபினேஷன் கொடுக்கணும்னா நிறைய பேர் கொடுக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதனா யோபு தான். ஏன்னா இந்த யோபுவை போல ஒரு வார்த்தை இப்படி உபயோகிக்க முடியுமானா இன்னைக்கு வரைக்கும் கூட நான் யோசிச்சுதான் பார்க்க வேண்டியிருக்கு. எடுத்துக்கொள்ளுமா 13வது அதிகாரம், யோபுவின் புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும், கரங்களை தட்டுங்களேன் நல்லா. இன்னும் பாதி பேர் கை தட்டலையேங்க. ஆமென், ஆமென், ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். இந்த வார்த்தை அவரை கொன்னு போடலங்க, அவரை கொன்னு போடல, வைத்திருந்த 7000 14,000 மாற்றினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வைத்திருந்த 7000 எத்தனை ஆயிரமாய் மாற்றினது? 14,000 மாற்றினது. நான் இந்த வார்த்தையை பார்க்கும்போது இந்த ஊழியத்தை செய்யணுங்கிற ஆசையை எனக்குள்ள வரும். சில நேரங்களில் நல்லா படிச்சவங்க, நல்ல ஊழியக்காரங்களே கண்ணு தெரியாம நான் ஊழியம் பண்றதுனால அற்பமாய் கேவலமாய் என்றவங்க உண்டு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன் ஒரு காரியம், நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. எல்லாருக்கும் போடுறது போல இந்த மாதத்தில் தாங்கின உங்கள் காணிக்கைகளுக்காய் நன்றி. இந்த மாதமும் தேவைகள் இருக்கிறது, நீங்க ஜெபிங்க, கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளுங்கன்னு. ஒரு அம்மா இங்கிலீஷ்ல எனக்கு மெசேஜ் போட்டாங்க. மாசத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்கு சம்பளம் இல்லை, மாசத்துக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை தான் சம்பளம்னு. எனக்கு தெரியாதா அது? இது எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்கோம் சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை தான், இதெல்லாம் என்னங்க பெருசு? யோபு சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன்னு சொன்னா, அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்றால் அந்த அம்மாவை போல 1000 அம்மாக்களை எழுப்பி கொடுக்க முடியும்னு சொன்னேன். அதே அம்மா அந்த கிறிஸ்துமஸுக்கு 25,000 கொடுத்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைங்க, அதே அம்மா திருப்பி கிறிஸ்துமஸுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா என்னோட நம்பிக்கை என்ன செய்யல, வெட்கப்படுத்தல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய நம்பிக்கையும் தேவ அன்பினால் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால், தேவ ஆவியினால் இசையப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை என்ன வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி சொல்லுங்க. சபையில உட்கார்ந்து இருக்கிற அன்பான தேவ ஜனமே, ஒன்றுமே இல்லாமல் ஒதுக்கி தள்ளப்பட்டு, வெறுத்து ஒதுக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஊருக்குள் தலை காட்ட முடியாத நிலைமையில தான் இந்த ஊழியத்திற்கு படிக்க வந்தேன், ஊழியம் செய்ய வந்தேன், அபிஷேகத்தை பெற்றேன், அழைப்பை பெற்றேன். இன்றைக்கு 25 ஆண்டுகளை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறும் 70 ரூபாய், வெறும் 70 ரூபாய். நான் அகஸ்டின் ஐயா இடத்துல வரும்போது வெறும் 70 ரூபாய், வெறும் 70 ரூபாய் என் தாயார் சட்ட பாக்கெட்ல வச்சு அனுப்புனாங்க. இன்னைக்கு எத்தனை லட்சங்கள், எத்தனை ஆயிரங்களை என் கரத்தில் கொடுக்கும்படி தேவன் செய்திருக்கிறார் தெரியுமா? நான் பிடித்திருக்கிற நம்பிக்கை, நான் அடைந்திருக்கிற ஆவி, நான் பெற்றிருக்கிற தைரியம், எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது எது என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த நம்பிக்கை என்ன வெட்கப்படுத்தல. இன்னைக்கு சபையை கொடுத்திருக்கிறது, ஊழியத்தை கொடுத்திருக்கிறது, தொலைக்காட்சி பணியை கொடுத்திருக்கிறது, டாக்டர் வரை படிக்க வைக்க பிள்ளைகளை கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே சோர்வு வரும், சில நேரங்களிலே பிரச்சனைகள் வரும், சில நேரங்களிலே போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துல யோபு சொன்னா, எல்லாத்தையும் அனுபவிச்ச மனுஷன் சொன்னா,
அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவன் சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை இருப்பேன்னு. நான் சாதாரண பிரச்சனையை தான் அனுபவிக்கிறேன், நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க மீண்டு வருகிறவர்கள் மட்டுமல்ல, வாங்குகிறவர்களாய் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு அநேக ஜனங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கரங்களை தட்டி உங்க நிலைமை மாறணும்னா நீங்க சொல்லுங்க, உங்க நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இன்னும் 19:5 என்ன சொல்றாரு வாசிமா? யோபு 19:25. 19:25. என் மீட்பர் உயிரோடு ஆமென், இருக்கிறார் ஆமென், என்றும், ஆமென். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்தலங்க. யோபு பேசின காரியங்களை கர்த்தர் கவனிச்சு கேட்டு, நீங்க 42:7 பாருங்க, அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட, சிநேகிதர் கிட்ட யோபுவை குறித்து சாட்சிகள் பகிரப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்க, நான் பிடித்திருக்கிறதே, நான் அறிந்திருக்கிறதே, நான் பற்றி கொண்டிருக்கிறதே, நான் கொண்டிருக்கிறதே உயிருள்ள தேவன். கரங்களை தட்டி சொல்லு, உயிர்த்தெழுந்த தேவன், இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிற தேவன். நான் அறிந்து கொள்ளுவேன், அறிந்திருக்கிறேன். என் சகோதரர் சொல்வதை நான் விசுவாசிக்கிறேன், எங்க பாஸ்டர் சொல்றதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி எத்தனையோ ஊழியக்காரர்கள் நம்பிக்கை வைத்ததனால் தான் ஜெயித்தார்கள். நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி பாருங்களேன், கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. வயசு போய்கிட்டு இருக்கேன், இழுத்து இழுவ போட்டு போட்டுத்தான் என்ன ஆகுதுன்னா, அது இழுத்துக்கிட்டே போகுது. டக்குன்னு விட்டுருங்க, திருப்பி அவன் எந்திரிச்சிருவான். அல்லேலூயா. ஒரு குழந்தைய நீங்க பெற்று 10 மாசங்களும் ஆயிடுச்சு, அதை நடக்க விடாம மடிக்குள்ளேயே கட்டி வச்சிருந்தீங்கன்னா அது நடக்குமா? இல்ல கீழே மேல ஊற விட்டு அப்படி எந்திரி எந்திரி எப்படி குட்டி எலும்பு அப்படி சொல்ல, குட்டி எலும்பு அப்படி சொன்னீங்கன்னா நடக்குமா? சொல்லுங்க, எப்படி விடணும்? நம்ம அப்படி விடுறது இல்லை, இழுத்துக்கிட்டே தான் போகணும்னு நினைக்கிறோம். கூடையே என்ன செய்யணும், மடிக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் அந்த நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. வெட்கப்பட்டு போயிடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது மெய்யான தேவனுடைய ஆவி, மெய்யான தேவனுடைய அன்பு. நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மாம்சத்தின் நம்பிக்கை இல்லை, ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதுவும் சாதாரண ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவி என்னை வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பிக்கைக்கு ரொம்ப ஃபேமஸான இன்னொரு ஆளு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுன்னா யாரை சொல்லுவான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. சொன்னால, அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கையை தட்டுங்க. எப்படி இந்த வார்த்தையை நீங்க கேட்கறதோட நிக்காம இன்னைக்கு சொல்லுங்களேன், என் குடும்பத்தில் என்ன வந்தாலும், என் தொழிலில் என்ன வந்தாலும், எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறத மட்டும் விடவே மாட்டேன். எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்புங்கிறத மட்டும் நான் மறந்து போக மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி என்கிறத மறந்துட்டு உலக சத்தத்துக்கு, உலக ஆவி கிரியை செய்ய இடம் கொடுக்க மாட்டேன். சொல்லி பாருங்களேன், அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. சில நேரங்களில் வருத்தங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் வரும்போது ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற நாம அசுத்தங்களுக்கும் சில நேரத்தில் என்ன செஞ்சிடறோம், இடம் கொடுத்துடுறோம். ஆனால் அப்படி இடம் கொடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம், வெட்கப்பட்டு போயிடுவோம். பவுல் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நல்ல மனுஷன், உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நல்ல மனிதன். அவர் எந்த சூழ்நிலையிலுமே அவர் வைச்சிருந்த நம்பிக்கையில அவர் என்ன செய்யல, மாற்றத்தை கடைபிடிக்கவே இல்லை. அதனாலதான் அவர் நிற்கவும் என்ன செஞ்சாரு, செய்தார். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 27:23 ஏன் என்றால் என்னை ஆட்கொண்டவரும், கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான, ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவன்,
இதோ இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். இந்த வார்த்தை பொய்யா போகல. 26வது வசனத்துல என்ன சொல்றாரு வாசிங்க. தொடர்ந்து அப்படியே கூட வாசிமா. தொடர்ந்து வாசிமா. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நான் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவங்க எல்லாம் நினைச்சாங்க செத்து போயிருவோம், அவ்வளவுதான் லைஃப்னு. ஆனா இவன் சொன்னா எனக்கு சொல்லப்பட்டதன்படியே நடக்கும் என்று நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொன்னா, அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாம கிரேத்தா தீவிலே மெலிண்டாவிலே அவர்கள் கரையேறினார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிருக்கு ஒதுங்கினார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தேவ அன்பினால் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஊற்றப்பட்டிருப்பீர்கள் என்றால், பற்றி பிடித்திருப்பீர்கள் என்றால், பவுலை விட உங்களுக்கு போராட்டம் வந்துடாது, யோபுவை விட போராட்டம் வந்துடாது, எங்களை போன்ற ஊழியக்காரங்களை விட போராட்டம் வந்துடாது. நம்பிக்கையா சொல்லுங்க, நான் நம்புகிற நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லுங்க, உங்களை வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாங்க, நிச்சயமா சொல்றேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. முன்ன ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் போது சில பேர் ரொம்ப வேகமா எழும்புனாங்க. தம்பி நல்லா சின்ன வயசா இருக்கார், நல்லா பழைய பாட்டுலாம் பாடுறாருன்னு. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஆனா என்ன வெட்கப்படுத்தாம தொடர்ந்து நிக்க வைக்கிறது தெரியுமா? அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், அவர் வார்த்தையில நிற்கிறேன், அவருடைய ஆவியில நிற்கிறேன், அவருடைய அன்பில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை தொடர்ந்து புதிய உங்களை போன்ற பலரை எழுப்பி கொடுத்து நடத்திட்டு இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒரு சாதாரணமான மனுஷன்கிட்ட சொல்லுவான், யானையின் பலம் தும்பிக்கையில, மனுஷனுடைய பலம் நம்பிக்கையில. மனுஷனுடைய பலம் சாதாரணமான நம்பிக்கையில் இல்ல. என் நம்பிக்கை யார் மேல இருக்கும்? தேவன் மேல் இருக்கும், பரிசுத்த ஆவியின் மேல் இருக்கும். அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் அவர் என்னை கைவிட மாட்டார் என்பதில் இருக்கும்னு சொல்லுங்க. யோபுவை கைவிடாத தேவன் இன்றைக்கு உங்களையும் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி, பவுலை கைவிடாத தேவன் இன்றைக்கு உங்களையும் கைவிட மாட்டார். அவன் கரையேறி வருவதற்கு உதவி செய்தார் என்றால், உங்கள் குடும்பத்தில் அலக்களிப்போடு போராட்டத்தோடு எத்தனை துன்பங்களில் வெளிவர முடியாமல் இருக்கிறீர்களோ, எல்லா போராட்டத்திலும் நீங்கள் கரையேறி நீந்து வந்து நீங்கள் ஒரு புதிய படகை இயக்குகிறவர்களாய் மாறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா முடியுங்க, நிச்சயமா முடியும். உங்க நம்பிக்கை தான் உங்களை காப்பாத்த போகுது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் நம்பிக்கை என்ன காப்பாத்தும். அது என் மனுஷன் மேல இல்ல, அது தேவன் மேல் வைத்திருக்கிறபடினால் என்ன நடத்தும் சொல்லுங்க. நிச்சயமா நடத்தும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பெமினியனான ஒரு மனிதனா நம்ம ஆளு ஐயா முற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாம சொல்லலாம். அவர் எத்தனையோ வசனம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு. 22:6 மட்டும் வாசிமா போதும். ஏன்னா சம்பவம் தெரியும், எத்தனை தடவை சொல்லியாச்சும் நம்ம பக்தி ஏற்றவங்களா இருக்கிறோமா, பக்தி உள்ளவமா இருக்கமா, அவங்க கையிலே விட்டுருவான். வசனத்துக்கு வாங்க. 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டளைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பையும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமென். பார்த்து கொண்டாரா இல்லையா? அங்க ஒரு கெடாய் கட்டி கொண்டிருந்தது என்றால், நீங்க எதிர்பார்க்கிற காரியத்திலும் உங்களுக்காக நீங்கள் கொளுத்த கன்றுகளை அடிக்கின்ற நாட்கள் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட சொல்றாங்க, வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த வசனத்தை வாசிமா. தன் வேலைக்காரர்களை அங்கே நிறுத்திவிட்டு, நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது விட்டு திரும்பி வருவோம். அப்படி தானமா சொல்றான்.
திரும்பி வந்தது உண்மை என்றால் நான் சொல்றேன், இந்த ஆலயத்தில் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில உட்கார்ந்து கேட்கிறது தேவ வார்த்தை என்று நம்பினால், தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் செய்யப்படுகிற ஊழியம் என்பதை நம்பினால், நீங்க இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று நம்பினால், அந்த பரிசுத்த ஆவிதான் எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த தேவ அன்பு எனக்காக அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, காயப்பட்டது, கண்ணீர் சிந்தினது என்று சொன்னால், எனக்காக சிலுவை சுமந்தது என்று சொல்வீர்கள் என்றால், உங்கள் நிந்தைகளும் மாறும், உங்க அவமானமும் மாறும், உங்க வெட்கமும் உங்க கண்ணீரும் துடைக்கப்படும். அல்லேலூயா. நீங்க கேட்கணுங்க, வாயை திறந்து கேட்கணும். ஏதோ நம்பி இருக்கிறேன், ஏதோ ஆண்டவரத்தையே நம்பி இருக்கேன், அப்படி இல்லை. என் ஆண்டவரை தவிர வேற யாராலும் என்னை பாதுகாக்க முடியாது. என் ஆண்டவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. ஆவியானவர் தான் என்னை வழி நடத்தி இருக்கிறாரு. அவர் தான் என்னை வெளியே கூட்டு போனாலும், உள்ள கூட்டு போனாலும், வீட்டில் இருந்தாலும், வேலை செஞ்சாலும், எல்லாவற்றிலும் என்னை நடத்த வல்லமை உள்ளவர்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயமா நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்க தமிழம்மா கிட்ட ஒரு காரியத்தை சொல்வேன். சில உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து, இதை சாப்பிடுங்க, எனக்காண்டி சாப்பிடுங்க, உங்களுக்காண்டி நான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன், நல்லா செஞ்சுருக்கேன்பாங்க. நல்லா வாடை கூட வரும், நல்ல ஸ்மெல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு அது என்னுடைய உடம்புல என்னுடைய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளாதுன்றது எனக்கு தெரியும். அப்போ நான் ஒரு காரியம் சொல்லுவேன், ஏமா ஒரு சின்ன பேராசிட்டமல் மாத்திரை, ஒரு சின்ன டோலா 650 தலைவலியை மாத்துது நம்புறீங்க, காய்ச்சலை போக்குது நம்புறீங்க, அதை விட பெருசு ஒரு வாய் சோறு, ஒரு வாய் பதார்த்தம், இதை சாப்பிட்டா என் உடம்புல ஏன் கஷ்டப்படுவேன் நம்ப மாட்டீங்கன்னு கேட்பேன். ஒரு சாதாரண உடம்புக்கு, ஒரு சாதாரண காரியத்துக்கு இவ்வளவு கவனம் செலுத்துறேன்னா, என்னுடைய ஊழியத்தில் எவனும் கவனம் செலுத்துறேன் பாருங்க. அந்த கவனமும் அந்த நம்பிக்கையும் தான் எத்தனை முறை நாங்கள், என் பிள்ளைகள், என் சபை கமிட்டிகள், என் கூட இருக்கிற என் பணியாளர்கள் கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வைக்க வேண்டிய காரியம், தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ரொம்ப பெருசா நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், நீங்க யாரும் கேட்காத வார்த்தை, தியானம் பண்ணாத வார்த்தையை நான் பேசிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் எனக்கு பெருசா பேச தெரியாதுங்க. தசு புசுன்னுலாம் பேச தெரியாது. நல்லா தமிழ் பேசுவான், அவர் பெரிய இங்கிலீஷ்காரர் மாதிரி பேசுவார், அதுல 2 வார்த்தை தப்பா போய் திருப்பி அவங்க இன்னொருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். அல்லேலூயா. இந்த கோமாளி வேஷம்லாம் எனக்கு போட தெரியாது, வர்றது மட்டும்தான் பேசணும், ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான் பேசணும். நான் சொல்கிறேன், இந்த நிலைமையிலே பேசி கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தையை மட்டும் நம்புகிற எங்களை அவர் நம்பிக்கை வெட்கப்படுத்தாதுன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற சபையில உட்கார்ந்துருக்கிற உங்கள் யாரையுமே அவருடைய வார்த்தை வெட்கப்படுத்தாது. எப்படி நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, முந்தைய என்ன கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். படுமா? ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, முந்தைய என்ன கைவிடல, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, முந்தைய என்ன கைவிடல, பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பாடுங்க. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோ கேள், எல்லோ கேள், எல்லோ கேள் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோ கேள், எல்லோ கேள், எல்லோ கேள். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் உம்மை நம்பி வந்தார், அவர் வெட்கப்படல. எங்கள் முற்பிதாக்களாகிய யாக்கோபு உம்மை நம்பி வந்தார், வெட்கப்படல. சுனேமியால் உம்மை நம்பி வந்தால் வெட்கப்படல. பவுல் உம்மை நம்பி வந்தார், வெட்கப்படல. யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு, அவர் வெட்கப்படல. அவர் கடைசி நாளில் என்னோடு நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவனோடு நீர் இருந்தீர். அப்பா, இன்றைக்கு என்னோடு கூட வாங்க, உமக்குள்ளே உம்முடைய ஆவிக்குள்ளாக இப்போதே என்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை விடுதலையாக்கும், என்னை நடத்துங்க. இதுவரைக்கும் நான் மனுஷனை நம்பி 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 ஏமாந்தது போதும், மோசம் போனது போதும், அழுதது போதும், பணத்தில் இழந்தது போதும்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி
மேலும் தேவ அன்பு உங்கள் இருதயக்குள்ளே இன்றைக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடினால், இந்த சபையிலிருந்து செய்யப்படுகிற ஆராதனையின் மூலமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடினால், அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் பெருக போகிறீர்கள். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நான் பெருகுவேன், நான் ஆசீர்வாதத்திற்குள் இருப்பேன். ஏன் என்றால் நான் பிடித்திருக்கிறது உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உயிர் தெழுந்த தேவன், இன்றும் ஜீவிக்கிற தேவன். இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை வருஷங்கள் இந்த ஊழியத்தை நடத்தின தேவன் என்னையும் நடத்துவார் என்று சொல்லுங்க. இன்று எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினால், அவரை நம்பி வந்திருக்கிறபடினால், அவரை இயேசு என்று சொல்லுகிறபடினால், அவரை சொந்த ஜனமாய் கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க, உடன்படிக்கை செய்கிற தெய்வமே, ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி நம்பிக்கை பவுலை வெட்கப்படுத்தல, அநேகரை வெட்கப்படுத்தல, என்னையும் வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லுங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே வெட்கப்படுத்தாதபடிக்கு ஐஸ்வர்யவான்களாய் பூரண சம்மணர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் பூரணமாய் வாழ, ஐஸ்வர்ய சம்மணரமாய் வாழ, உங்களுக்காக தரித்திரத்தை அடைந்த, உங்களை ஐஸ்வர்யமாக்க, தரித்திரத்தை ஏழை கோலமாக மாது மரியின்றத்தில் வந்த, இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்த இயேசுவினிடத்தில் சொல்லுங்க, ஐயா, என் மீது கொண்டிருக்கிற அன்பினால் வந்தீர், என் மீது கொண்டிருக்கிற அன்பினால் வந்திருக்கிறேன், அந்த அன்பை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது, என் பிள்ளைகளை வெட்கப்படுத்தாது, என் பிசினஸை வெட்கப்படுத்தாது, என் ஆபீஸ்ல என்ன வெட்கப்படுத்தாது, என் விவசாயத்தில் என்ன வெட்கப்படுத்தாது, என் வியாதியில என்ன வெட்கப்படுத்தாது. எல்லாம் 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 என்னை 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 ஆசீர் வதிக்கோ ரி பாஷாதரா. பாருங்க, இனி உங்களுக்கு நோய் இல்ல, இனி உங்களுக்கு கடன் இல்ல, இனி உங்களுக்கு கண்ணீர் இல்ல, இனி கட்டுக்களால் ஒடுங்கினவர்கள் அல்ல. இனி உங்கள் நம்பிக்கை உங்களை விடுதலையாக்கி வாழ வைக்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, அப்பா, நீர் எப்படி செய்ய போகிறதற்காய், நீர் எப்படி செய்ய போகிறதற்காய், இப்பொழுதே நீர் செய்து கொண்டு இருக்கிறதற்காய், இப்பொழுதே நீர் செய்து கொண்டு இருக்கிறதற்காய், என் வறுமை மாறப்போகிறதற்காய், என் தரித்திரம் மாறப்போகிறதற்காய், என் வியாதி மாறப்போகிறதற்காய், என் வேதனை மாறப்போகிறதற்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றியோடு துதித்த நீங்கள், நன்றி இருதயத்தோடு துதித்த நீங்கள், நல்ல சாட்சிகளை சொல்லி நல்ல தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய், தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் இப்பொழுது மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறது தேவ அன்பு, உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நம்பிக்கையோடு கடந்து போங்கள். நல்ல தேவன் நாள்தோறும் உங்களுக்கு துணை செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனையோ முறை நாங்கள் படித்து பழக்கப்பட்டு கேட்ட வார்த்தையாக இருந்தாலும் நினைவு கூறும்படி, எங்கள் இருதயத்தில் ஒளித்து வைத்துக் கொள்ளும்படி, எங்களை தைரியப்படுத்தும்படி உடைய பிள்ளைகளுக்காய் அடிமை மறைத்து நீர் பேசினீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு உம்மேல் அதிகமான நம்பிக்கை வைத்து விசுவாசத்தினால் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு புதிய வாரத்துக்குள்ளே கடந்து போகும்போது, ஆண்டவரே, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார் என்றும், கீழாக்காமல் மேலாக்கினார் என்றும், சுகம் தரும் தெய்வமாய் யெகோவா ராபா இருந்தார் என்றும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு நான் ஊழியத்தை செய்வதற்கு, நம்பிக்கையோடு இந்த 12 மாதங்களும் காணிக்கைகளால், ஜெபங்களால் எங்கள் ஊழியங்களை தாங்கின, என்னோடு உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் ஆண்டவரே போதுமானவராயிருந்து, வல்லவராயிருந்து, நல்லவராயிருந்து எம்மட்டும் நடத்தினதைப் போல தொடர்ந்து நடத்த நீர் கிருபை செய்யும். எல்லா துதிக்கும் எல்லா சகல கனத்திற்கும் பாத்திரவான்களாய் நீர் இருக்கிறபடினால் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.